அம்மை நோய். கொள்ளை நோய் வருவது வேநீர் காலமே என கூறும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்திற்கு உரை வரைந்தவர் அடியார்க்கு நல்லார். அம்மை நோய் வருவது வேநீர் காலமே. அம்மை நோய் 14 ஆகும். இதனுடன் பாயம்மை கோணியம்மையும் சேர்த்து 16 ஆகும். இதனுடன் சேர்த்து வாயம்மை கோணியம்மையும் சேர்த்து 16 ஆகும். மேலும் பெரிய சிறிய தட்டு புட்டாளம்மை என 4 வகையும் உண்டு. சிறியம்மை என்பது விளையாட்டம்மை ஆகும். அம்மை நோய் 14 ஆகும். இதுடன் வாயம்மை கோணியம்மையும் சேர்த்து 16 ஆகும். மேலும் பெரிய சிறிய தட்டு புட்டாளம்மை என 4 வகையும் உண்டு. அம்மை நோய் 14 ஆகும். இதனுடன் வாயம்மை கோணியம்மையும் சேர்த்து 16 ஆகும். மேலும் பெரிய சிறிய தட்டு புட்டாளம்மை என 4 வகையும் உண்டு. சிறியம்மை என்பது விளையாட்டம்மை ஆகும். சிறியம்மை என்பது சிறியம்மை என்பது விளையாட்டம்மை ஆகும். சிறியம்மை என்பது விளையாட்டும்மையாகும். அம்மையில் நாடி சிறியம்மை என்பது விளையாட்டம்மை ஆகும். அம்மையில் நாடி அலல் ஐய நாடி அலலும் ஐயமும் கூடினால் அம்மையில் நாடி அலல் ஐய நாடி அலலும் ஐயமும் கூடினால் மூலம் தலை எழும்பு இவற்றில் கொதிப்பேறி அறிவினை மயக்கும். அலலும் ஐயமும் கூடினால் மூலம் தலை எழும்பு இவற்றில் கொதிப்பேறி அறிவினை மயக்கும். அகத்திய வைசூரி என்னும் நூலில் அம்மை நோயை 11 எனப்பட்டுள்ளது. அகத்திய வைசூரி என்னும் நூலில் அம்மை நோயை 11 எனப்பட்டுள்ளது. அம்மை நோயை ஒரு குத்துநோய் என்பர் அகத்தியர். அலலைய சொந்தத்தால் அதிசரம் குருதிக்கேடு வெப்பு எதை சொல்றாவ? அலலைய சொந்தத்தால் அதிசரம் குருதிக்கேடு அலல் ஐய தொந்தத்தால் அதிசரம் குருதிக்கேடு வெப்பு கொப்பளம் உண்டாகும். வாயிலும் முழுவதும் ஒருவித நெய் மனம். குழந்தைகள் தங்கள் புறங்கையால் கண்களை தேய்த்தால் முதலியன முதலியன அம்மை நோயின் முற்குறி ஆகும். ஆண்மலட்டு பெண்மலட்டு போன்றவை சில கடுமையான பெரிய அம்மை நோய்களில் ஏற்படும். கண் குருடு காது செவிடு வாய்ப்பிசை இயலாமை கை கால் முடக்கும் அம்மை நோயில் ஏற்படும். அம்மை நோய் அணுக்கள் 1 மைல் தூரம் சென்று பரவும். அம்மை நோய் அணுக்கள் 1 மைல் தூரம் சென்று பரவும். அகத்திய வைசூரி 80 அழல் ஐய தொந்தத்தால் அம்மை கொப்பளம் உண்டாகும் விதம் பற்றி கூறப்பட்டுள்ளது. அம்மை நோயில் தீரா லட்சணம் கொப்பளம் சீக்கிரம் உண்டாகி மறைதல் முத்துக்கள் மச்சங்கள் போல் கருத்தல் பெரியம்மை கொப்பளங்கள் உடல் முழுவதும் எண்ணின்றி பரவல் கொப்பளம் வெடித்து சீல் சுரமுண்டாகி முப்பினி குறிகளும் தொடரல். அம்மை நோயில் பொதுவாக 3 நாள் கடுமையான சுரம் காயும். அம்மை வகை குறிகுணங்கள் பனைமுகரி பனைமட்டையை போன்று பரவும். பனைமுகரி பாலம்மை வரகம்மை கொல்லம்மை கல்லுதிரி மேகம்மை கடுங்கம்மை உப்புதிரி கரும்பனிச்சை நீர்க்குழுவன் தவளையம்மை வெந்தயம்மை விச்சிடிப்பு பாசிப்பயிற்றம்மை. பனைமுகரி பாலம்மை வரகம்மை கொல்லம்மை கல்லுதிரி மிளகம்மை கடுகம்மை உப்புதிரி கரும்பனிச்சை நீர்க்குழுவன் தவளையம்மை வெந்தயம்மை விச்சிடிப்பு பாசிப்பயிற்றம்மை விச்சிடிப்பு வெந்தயம்மை தவளையம்மை நீர்க்குழுவன் கரும்பனிச்சை உப்புதிரி கடுகம்மை மிளகம்மை கல்லுதிரி கொல்லம்மை வரகு பனைப்பால் வரக்கொள்ளு கல்லு மேகு கடுகு உப்புதிரி கரும்பனிச்சை நீர்க்குழுவன் தவளையம்மை வெந்தயம்மை விச்சிடிப்பு பாசிப்பயிற்றம்மை.
பனிமுகிரி பனைமட்டையை போன்று பருவம். பெண்களுக்கு பெரும்பாடு போல் குருதி வெளியாகும். சிறுநீரில் ரத்தம் கழிந்து வெளியாகும். வாத சன்னியின் குணம் காட்டும். பாலம்மை தலையில் அம்மை குப்புல குறு காணும். தலையில் அம்மை குப்புல குறு காணும். சூரியன் வெப்பம் போன்ற சுரம். 9 நாளில் வாடுதல் 14 நாளில் முழுக்கு. வாடுதல் 14ஆம் நாளில் முழுக்கு. வரகமை நீத்தாரை புண்ணாகி வெள்ளம் போன்ற குருதி வடிதல். முப்பினி குறிகுணம். நீத்தாரை புண்ணாகி வெள்ளம் போன்ற குருதி வடிதல். நீத்தாரை புண்ணாகி வெள்ளம் போன்ற குருதி வடிதல். முப்பினி குறிகுணம். 7ஆம் நாள் பூரிக்கும் 11ஆம் நாள் இறங்கும். வரகமை நீர்த்தாரை புண்ணாகி வெள்ளம் போன்ற குருதி வடிதல். முப்பினி குறிகுணம். 7ஆம் நாள் பூரிக்கும் 11ஆம் நாள் இறங்கும். கொல்லம்மை கடுகு போன்ற குருக்கள். முப்பினி குறிகுணம் காட்டும். பாலம்மை தலையில் அம்மை கொப்புல குறு காணும். சூரியன் வெப்பம் போன்ற சுரம். 9 நாளில் வாடுதல் 14ஆம் நாளில் முழுக்கு. நீர்த்தாரை புண்ணாகி வெள்ளம் போன்ற குருதி வடிதல். முப்பினி குறிகுணம் காட்டும். 7ஆம் நாள் பூரிக்கும் 14ஆம் நாள் இறங்கும். கொல்லமை கடுகு போன்ற குருக்கள். முப்பினி குறிகுணம் காட்டும். கசிவு தோன்றும். 13ஆம் நாள் இறங்கும். கல்லுதிரி. வரகமை நீ தாமரை புண்ணாகி வெள்ளம் போன்ற குருதி வடிதல். குப்புல குறுக்கானும். சூரியன் வெப்பம் போன்ற சினம். 14ஆம் நாளில் முழுக்கு. வரகமை நீ தாமரை புண்ணாகி வெள்ளம் போன்ற குருதி வடிதல். முப்பினி குறிகுணம் காட்டும். 7ஆம் நாளில் பூரிக்கும் 14ஆம் நாளில் இறங்கும். கொல்லம்மை கடுகு போன்ற குருக்கள். முப்பினி குறிகுணம் காட்டும். கடுகு போன்ற குருக்கள். முப்பினி குறிகுணம் காட்டும். கசிவு தோன்றும். 13ஆம் நாள் இறங்கும். முழுக்கு. கல்லுதிரி. சங்கம் பழம் போன்ற குருக்கள். சனிவாத குறிகுணம். 7ஆம் நாள் பூரிக்கும் 14ஆம் நாளில் முழுக்கு. சனிவாத குறிகுணம் போன்ற குருக்கள். மெழுகம்மை முழுகன். இடுப்பு முழங்கால் வீக்கத்துடன் வலி. இடுப்பு முழங்கால் வீக்கத்துடன் வலி. மூர்ச்சை. 7ஆம் நாள் கொல்லும். அகத்தியர். 7ஆம் நாள் குணமாகும். நீர்குணி. 7ஆம் நாள் கொல்லும். 7ஆம் நாள் குணமாகும். கடுகம்மை கடுகு போன்ற குருக்கள். சிறுநீருடன் குருதி. 3ஆம் நாள் குருக்கள் தோன்றல். 13ஆம் நாள் மறைதல். 3ஆம் நாள் குருக்கள் தோன்றல். 13ஆம் நாள் மறைதல். கடுகு போன்ற குருக்கள். சிறுநீருடன் கடுகு போன்ற குருக்கள். சிறுநீருடன் குருதி. 3ஆம் நாள் குருக்கள் தோன்றல். 13ஆம் நாள் 3ஆம் நாள் கடுகு போன்ற குருக்கள். சிறுநீருடன் குருதி. 3ஆம் நாள் குருக்கள் தோன்றல். 13ஆம் நாள் மறைதல். 3ஆம் நாள் குருக்கள் தோன்றல். 13ஆம் நாள் மறைதல். 3ஆம் நாள் குருக்கள் தோன்றல். 13ஆம் நாள் மறைதல். உப்புதிரி. வேர்வை உப்பு சத்தால் படைப்படையாக உப்பு பூரிக்கும். 3ஆம் நாளில் குருக்கள். 4ஆம் நாளில் இறக்கும். உப்பு பூரிக்கும். இறங்கும்போது மயக்கம் முச்சை ஆயாசம். கர்ப்ப நிச்சை. விந்து கற்பம் அழியும் அழடாக இருப்பர். கர்ப்ப நிச்சை. மஞ்சள் நிற பேதி. குருக்களில் புழு உண்டாதல். 24 தலைமுழுக்கு. நீர்கொள்வன். கரும்பு நிச்சை. குருக்களில் புழு உண்டாதல். 24 தலைமுழுக்கு. நீர்கொள்வன். சங்கம் பழம் போன்று காணும். 10ஆம் நாளில் இறங்கும். 14ஆம் நாளில் தலை முழுக்கு. தவளை அம்மை. வில்லால் அடித்தது போல் பக்கங்களில் குத்தல். வலி. மூட்டுகள் நீட்டவும் மடக்கவும் முடியாமல் மடங்குதல். குருக்களில் புழு உண்டாகும். என்னோட ரூம் இது. என்னோட ரூம். ப்ரேயர் ரூம். இப்படி நீ உனக்குலாம் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். உங்கள் அப்பா என்ன ரூம் கட்டிகிட்டே போகிறாரு? நான் பில்டிங் காம்ப்ளெக்ஸாக கட்டுறாரு. இன்னும் வேகம். எதுக்கு அப்பா இவ்வளோ ரூம் கட்டுறாரு? ஸ்டோரேஜ் ரூம்ன்றார்ல. வில்லால் அடித்தது போல் பக்கம். நீ சும்மா பொருளாக வாங்கிட்டு வந்து குமிச்சு வச்சிருக்கல, அதெல்லாம் எங்கே தூக்கி வைக்கிறது? குப்பையில் போடுறதா? வில்லால் அடித்தது போல் பக்கங்களில் குத்தல். வலி. மூட்டுகள் நீட்டவும் மடக்க முடியாமல் முடங்குதல். குருக்களில் புழு உண்டாதல். காது கேளாமை. 12ஆம் நாளில் முடுக்க. வெந்தய அம்மை. 3 நாள் சுரம். குட்டியானா காது. குருக்களில் புழு உண்டாதல். இஞ்சி எடுத்துட்டு வந்து ஒருடி. வில்லால் அடித்தது போல் பக்கங்களில் குத்தல். வலி. மூட்டுகள் நீட்டவும் மடக்கும்
மூட்டுகள் நீட்டவும் மடக்கவும் முடியாமல் குறுகை காதுகையும் 12 நாளில் முழுக்கு வெந்தயமை 3 நாள் சுரம் 7ஆம் நாள் பூரிப்பு 9ஆம் நாள் இறுக்கம் 15ஆம் நாள் தலைமுழுக்கு 3ஆம் நாள் சுரம் 7ஆம் நாள் பூரிப்பு 9ஆம் நாள் இறுக்கம் 15ஆம் நாள் தலைமுழுக்கு 15ஆம் நாள் தலைமுழுக்கு விச்சிரிப்பு உமியை வாரி கொட்டியது போன்ற பருக்கள் 3 நாள் சுரம் 7ஆம் நாள் பூரிப்பு 9ஆம் நாள் இறுக்கம். அப்பா அதை குடிக்கவே இல்லடி, எடுத்து கொடுறி அப்பாக்கு. 9ஆம் நாள் இறுக்கம் 15ஆம் நாள் தலைமுழுக்கு விச்சிரிப்பு 3ஆம் நாள் சுரம் 7ஆம் நாள் பூரிப்பு 9ஆம் நாள் இறுக்கம் 15ஆம் நாள் தலைமுழுக்கு வெந்தயம்மை 3 நாள் சுரம் 7ஆம் நாள் பூரிப்பு. அந்த எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் இருக்கு, நீ எடுத்து குடிடி. உனக்கு தான் அனிமியா? உனக்கு என்ன நோய் இருக்குன்னு தெரியல. உனக்கு தான் அனிமியா அனரெக்சியா எல்லாமே இருக்கு, எடுத்து குடி. உனக்கு தான் இருக்கு கிளமீடியா எல்லாமே இருக்கு, எடுத்து குடி, சீக்கிரம் எடுத்து குடி. நீ பண்றதுக்குலாம் உனக்கு தான் இருக்கு, சீக்கிரம் எடுத்து குடி. ஆமா, கண்ணு தெரியாத கபோதியா இருக்கேன். உனக்கு தான் நிறைய பிரச்சனை, சீக்கிரம் எடுத்து குடி. இல்லைன்னா நோய் வாய்ப்பட்டு எப்பனாலும் இறந்து போக வாய்ப்பு இருக்கு. நீ சீக்கிரமா எடுத்து குடிச்சிரு. 3ஆம் நாள் வெந்தயம்மை 3ஆம் நாள் சுரம் 7ஆம் நாள் பூரிப்பு 9ஆம் நாள் இறுக்கம் 15ஆம் நாள் தலைமுழுக்கு கார்த்திகை 11ஆம் நாளில் முழுக்கு. சீக்கிரம் குடிட்டு இல்லை இறந்து போயிட்டு வா, புதைக்கணும் உன்னை. இப்போ எடுத்துட்டு போய் 15ஆம் நாள் தலைமுழுக்கு 7ஆம் நாள் பூரிப்பு 9ஆம் நாள் இறுக்கம் 15ஆம் நாள் தலைமுழுக்கு விச்சிரிப்பு உமியை வாரி கொட்டியது போன்ற பருக்கள் வெந்தயம்மை 3ஆம் நாள் சுரம் 7ஆம் நாள் பூரிப்பு 9ஆம் நாள் இறுக்கம் 15ஆம் நாள் தலைமுழுக்கு விச்சிரிப்பு உமியை வாரி கொட்டியது போல் மூன்றாம் நாள் சுரம் 7ஆம் நாள் பூரிப்பு 9ஆம் நாள் இறுக்கம் 15ஆம் நாள் தலைமுழுக்கு உமியை வாரி கொட்டியது போன்ற பருக்கள் உமியை வாரி கொட்டியது போன்ற பருக்கள் 3ஆம் நாள் சுரம் 7ஆம் நாள் பூரிப்பு 9ஆம் நாள் இறுக்கம் 15ஆம் நாள் தலை 15ஆம் நாள் தலைமுழுக்கு விச்சிரிப்பு உமியை வாரி கொட்டியது போன்ற பருக்கள் இது இமை கொட்டுவதற்குள் மறைந்துவிடும். வாந்தி பேதி உண்டாகும். உமியை உமியை வாரி கொட்டியது போன்ற பருக்கள் இது இமை கொட்டுவதற்குள் மறைந்துவிடும். வாந்தி பேதி உண்டாகும். 7ஆம் நாள் தலைமுழுக்கு இது இமை கொட்டுவதற்குள்
இது இமை கொட்டுவதற்குள் மறைந்துவிடும் வாந்தி பேதி உண்டாகும் 7ஆம் நாள் தலைமுழுக்கு. உமியை வாரி கொட்டியது போன்ற பற்கள் இது இமை கொட்டுவதற்குள் மறைந்துவிடும் வாந்தி பேதி உண்டாகும் 7ஆம் நாள் தலைமுழுக்கு. 7ஆம் நாள் தலைமுழுக்கு. முப்பினி குறிகுணங்கள் காட்டும் 7ஆம் நாள் குறிப்பு 9ஆம் நாள் வார 17ஆம் நாள் தலைமுழுக்கு. முப்பினி குறிகுணங்கள் காட்டும் பாசிப்பயிற்றம்மை. பின்பு 9ஆம் நாள் வரை 17ஆம் நாள் தலைமுழுக்கு. 7ஆம் நாள் பூரிப்பு 9ஆம் நாள் வரை 17ஆம் நாள் தலைமுழுக்கு. முப்பினி குறிகுணங்கள் காட்டும் பெரியம்மை. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை வரும் அடிவயிறு தொடை இருக்கும் முகம். சுபண்ணா பெரியம்மை. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை வரும் அடிவயிறு தொடையிருக்கும் முகம் இவ்விடங்கள் முதலில் தோன்றும். மேலும் வாய் தொண்டையிலும் கிளம்பும். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை வரும் அடிவயிறு தொடையிருக்கும் முகம் இவ்விடங்களில் முதலில் தோன்றும். மேலும் வாய் தொடரிலும் கிளம்பும். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை வரும். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை வரும். பெரியம்மை. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை வரும் அடிவயிறு தொடையிற்கு முகம் இவ்விடங்களில் முதலில் தோன்றும். அடிவயிறு தொடையிற்கு முகம் இவ்விடங்களில் முதலில் தோன்றும். மேலும் வாய் தொண்டையிலும் கிளம்பும். அடிவயிறு தொடையிற்கு முகம் இவ்விடங்களில் முதலில் தோன்றும். மேலும் வாய் தொண்டையிலும் கிளம்பும். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை வரும். என்னவா மோட்டார் போட்டதா மம்மி? என்னாச்சு? அம்மா மோட்டார் போட்டது யாருன்னு கேக்குறாரு. அப்பா அம்மாவும் போடலையா? யாருமே போடலையா? அம்மா கொஞ்ச நேரம் போட்டு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிருப்பாங்க. இங்க நீ போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டியாமா? மேலும் வாய் தொண்டையிலும் அடி வயிறு தொண்டையிலுக்கு முகம் இவ்விடங்களில் முதலில் தோன்றும். அடி வயிறு தொடையிலுக்கு முகம் இவ்விடங்களில் முதலில் தோன்றும். மேலும் வாய் தொண்டையிலும் கிளம்பும். குளிப்புண் போன்ற கொப்பளங்கள் உண்டாகும். கண்ணில் கொப்பளம் உண்டானால் குருடாகும். குளிப்புண் போன்ற கொப்பளங்கள் உண்டாகும். கண்ணில் கொப்பளம் உண்டானால் குருடாகும். கரு வழியாக பரவியவர்களுக்கு ஆயுள் முழுவதும் இருக்கும். பொதுவாக 15-16ஆம் நாட்களில் குருக்கள் வாடும். என் அம்மா என்னடி அரைக்கிறாங்க? சின்ன வெங்காயமா? கேளு கேள்டி. கரு வழியாக பரவும். அம்மா என்னம்மா அரைக்கிற? அம்மா கண்ணுக்கப்புறம் உண்டான குருடாகும். கருவழியாக பரவியவர்களுக்கு ஆயுள் முழுவதும் தழும்பு இருக்கும். பொதுவாக 15-16ஆம் நாளில் குருக்கள் வாடும். இல்லைனில் தீரா குறி காட்டும். இதில் கீழ்கள் பொதுவாக 14 நாட்களில் குருக்கள் வாடும். இல்லைனில் தீரா குறி காட்டும். பொதுவாக 15-16ஆம் நாட்களில் குருக்கள் வாடும். இல்லைனில் தீரா குறி காட்டும். மேலேயாச்சும் நல்ல டைல்ஸா போடுங்கடி. நல்ல அழகான டைல்ஸா. பொதுவாக 15-16ஆம் நாட்களில் குருக்கள் வாடும்.
பொதுவாக 15-16 நாட்களில் குருக்கள் வாடும், இல்லையெனில் தீரா குறி காட்டும். இதில் கீழ்கள் பாதித்திருந்தாலும் முப்பினி குணம் கண்டாலும் தீர்வது கடினம். கருவழியாக பரவியவர்கள் காயம் முழுவதும் தழும்பு இருக்கும். பொதுவாக 15-16 நாட்களில் குருங்கும், இல்லையெனில் தீராகுறி காட்டும். இதில் கீழ்கள் பாதித்திருந்தாலும் முப்பினி குணம் கண்டாலும் தீர்வது கடினம். சிறியம்மை, விளையாட்டம்மை அல்லது சிற்றிலமை பெரும்பாலும் குழந்தைகளுக்கு வரும். சுரம் இல்லாமல் வரும். இது முழு கழுத்தின் முன்பாகத்திலும் மார்பிலும் பருக்கள் தோன்றும். 4-5 தினங்களில் தழும்பு இல்லாமல் குருக்கள் மறையும். கை கால்களில் குருக்கள் வராது. கழுத்தின் முன்பாகத்தில் மார்பிலும் பருக்கள் தோன்றும். கை கால்களில் குருக்கள் வராது. குருக்கள் வராது. தட்டமை, காதின் அடி, கழுத்தின் இருபுறம், முகம் இவற்றில் குருக்கள் தோன்றும். குரு தோன்றிய 8ஆம் நாளில் மீன் தோல் போல் உதிரும். முதலில் காதின் அடி. தட்டமை, முதலில் காதின் அடி, கழுத்தின் இருபுறம், முதலில் காதின் அடி, கழுத்தின் இருபுறம். பாம்பு படிச்சிருக்காருடி. தண்ணி பாம்பு. பாம்பாப்பா? அம்மா பாம்பு மம்மி. இது முதலை கழுத்தின் மார்பில் பருக்கள் தோன்றும். 4-5 தினங்களில் தழும்பு இல்லாமல் குருக்கள் மறையும். இந்த தினங்களின் போயிட்டாருமா அப்பா, அங்கே போயிட்டார், ஃப்ரெண்டில் போயிட்டார். அங்கே பாரு அப்பா, அங்கே போயிட்டார், ஃப்ரெண்டில் வாசல் கிட்ட போயிட்டார். அவரை அடிச்சு கொண்டு எடுத்துகிட்டு போயிட்டார். 4-5 தினங்கள். சுபனா எல்லாருக்கும் தோசை சுடுவியா? அம்மா சொன்னாங்க. இது முதலில் கழுத்தின் முன்பகுதி மார்பிலும் பருக்கள் தோன்றும். 4-5 தினங்களில் தழும்பு இல்லாமல் குருக்கள் மறையும். கை கால்களில் குருக்கள் வராது. தட்டமை, முதலில் காதின் அடி, கழுத்தின் இருபுறம், முகம் இவற்றில் குருக்கள் தோன்றும். குரு தோன்றிய 8ஆம் நாளில் மீன் தோல் போல உதிரும். குருக்கள் செம்மண் நிறத்துடன் தோன்றும். குருக்கள் எப்போ வரும், எங்கே வரும், எப்படி வரும், எப்போ மறையும், எப்படி இருக்கும்? குரு தோன்றிய 8ஆம் நாள் குருக்கள் தோன்றும். முதலில் காதின் அடி, கழுத்தின் இருபுறம், முகம் இவற்றில் குருக்கள் தோன்றும். இவற்றில் குருக்கள் தோன்றும். குரு தோன்றிய 8ஆம் நாள் மீன் தோல் போல உதிரும். குருக்கள் செம்மண் நிறத்துடன் தோன்றும். எட்டாம் நாள் மீன் தோல் போல உதிரும். குருக்கள் செம்மண் நிறத்துடன் தோன்றும். குரு தோன்றிய 8ஆம் நாள் மீன் தோல் போல் உதிரும். முதல் அடிக்கல் இருபுறம், பெரும்பாலும் குழந்தைகளுக்கு வரும். சுரம் இல்லாமல் வரும். இது முதலில் காதின் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு வரும். சுரம் இல்லாமல் இது முதலில் சிச்சிலுப்பை. தட்டமை, முதல் காதின் அடி, கழுத்தின் இருபுறம், முகம் இவற்றில் குருக்கள் தோன்றும். குரு தோன்றிய 8ஆம் நாள் மீன் தோல் போல் உதிரும். அம்மா அக்கா தோசை சுடுறா, நீ உட்காருமா எங்க சேர்ல. குரு தோன்றிய 8ஆம் நாள்
முதலில் காதலடி கழுத்தின் இருபுறம் முகம் ஏற்றில் குறுக்கள் தோன்றும் இவற்றில் குறுக்கள் தோன்றும். குறு தோன்றிய 8ஆம் நாள் முதலில் காதின் அடி கழுத்தின் இருபுறம் முகம் இவற்றில் குறுக்கள் தோன்றும். குறு தோன்றிய 8ஆம் நாள் மீன் தோல் போல் உதிரும். குறு தோன்றிய 8ஆம் நாளில் மீன் தோல் போல் குறு தோன்றிய 8ஆம் நாளில் மீன் தோல் போல் உதிரும். குறுக்கள் செம்மண் நிறத்துடன் தோன்றும். 2 அல்லது பல குறுக்கள் ஒன்றொன்று சேர்ந்து பல திட்டாக காணும். 2 அல்லது பல குறுக்கள் ஒன்றோடொன்று சேர்ந்து பல திட்டாக காணும். பூட்டுத்தாளமை புட்டாளமை பூட்டுத்தாளம்மை புட்டாளம்மை பூட்டுத்தாளம்மை புட்டாளம்மை புட்டாளம்மை பூட்டுத்தாளம்மை பூட்டுத்தாளம்மை புட்டாளம்மை. நோய்க்கு கருங்குருவை அரிசியால் செய்த புட்டை புட்டாளம்மை புட்டாளம். கருங்குருவை அரிசியினால் செய்த புட்டை படைப்பது வழக்கம். அரிசியால் செய்த புட்டை படைப்பது புட்டாளம்மை புட்டாளம்மை புட்டாளம்மை. இந்நோய்க்கு கருங்குருவை அரிசியினால் செய்த புட்டை படைப்பது வழக்கம். 7 முதல் 25 வயதுள்ளவர்களுக்கு 7 முதல் 25 வயதுள்ளவர்களுக்கு 7 முதல் 25 வயதுள்ளவர்களுக்கு வரும் தாழ் பூட்டை அசைக்க முடியாமல் டெம்பரோமாண்டிபுலர் ஜாயிண்ட் அசைக்க முடியாமல் வீங்கும். 7 முதல் 25 வயதுள்ளவர்களுக்கு வரும் 7 முதல் 25 வயதுள்ளவர்களுக்கு புட்டை படைப்பது வழக்கம். 7 முதல் 25 வயதுள்ளவர்களுக்கு பூட்டுதான் தாழ் பூட்டை டெம்பரோமாண்டிபுலர் அசைக்க முடியாமல் வீங்கும். கழுத்தின் பக்கத்தில் கண்ட மாலை போன்று வீங்கும். கழுத்தின் பக்கத்தில் கண்ட மாலை போன்று வீங்கும். ஆண்களுக்கு விதைகள், பெண்களுக்கு மரவள்ளி கிழங்கு ஊண்ட வளராது. மரவள்ளி கிழங்குக்கு குச்சியை உண்ணாதான் வளரும். சக்கரவள்ளி கிழங்கு தான் விதைச்சா வளரும். மரவள்ளி கிழங்கு வளரவே வளராது, குச்சி வச்சாதான் வளரும். வரவே வராது. சக்கரவள்ளி கிழங்கு மட்டும்தான். சக்கரவள்ளி கிழங்கு நட்டா வரும். மரவள்ளி கிழங்குக்கு அந்த குச்சி விற்பாங்க, குச்சி வச்சாதான் வளரும். வேஸ்ட் பண்ணாதீங்க, சமைச்சு சாப்பிடலாம். நாளைக்கு மரவள்ளி கிழங்குல ஒரு டிஷ்ஷு செஞ்சு தரேன், வைங்க. குச்சி வச்சாதான் வளரும். ஆண்களுக்கு விதைகள், பெண்களுக்கு கொங்கைகள் வீங்குவதுண்டு. சிலருக்கு காது குத்தல், சிலருக்கு காது செவிடாவதும் உண்டு. ஆண்களுக்கு விதைகள் ஆண்களுக்கு விதைகள், பெண்களுக்கு கொங்கைகள் வீங்குவதுண்டு. சிலருக்கு காது குத்தல், சீழ்வடிதல், காது செவிடாவதும் உண்டு. சிலருக்கு காது குத்தல், சீழ்வடிதல் சீழ்வடிதல், காது செவிடாவதும் உண்டு. சிலருக்கு காது குத்தல், சீழ்வடிதல், காது செவிடாவதும் உண்டு. சிலருக்கு காது குத்தல், சீழ்வடிதல், காது செவிடாவதும் உண்டு. மறுநாள் பாய்தல், பெரியம்மையில் சுரம் காய்ந்து விட்ட பின்பு கொப்பளம் தோன்றுவதும் அடங்குவதுமாக இருக்கும். மறுமுள் பாய்தல். மறுமுள் பாய்தல், பெரியம்மையில்
சுரம் காய்ந்து விட்ட பின்பு கொப்புளம் தோன்றுவதும் அடங்குவதுமாக இருக்கும். பெரிய அம்மையில் சுரம் காய்ந்து விட்ட பின்பு மறுமுள் பாய்தல். பெரிய அம்மையில் சுரம் காய்ந்து விட்ட பின்பு கொப்புளம் தோன்றுவதும் பெரிய அம்மையின் சுரம் காய்ந்து மறுமுள் பாய்தல். பெரிய அம்மையில் மறுமுள் பாய்தல். பெரிய அம்மையின் சுரம் காய்ந்து விட்ட பின்பு கொப்புள் தோன்றுவதும் அடங்குவதுமாக இருக்கும். இளம் குருவாக இருக்கும்போது தழை முழுக்கு செய்தால் மீண்டும் அம்மை அதிக அளவில் இளம் குருவாக இருக்கும்போது தழை முழுக்கு செய்தால் மீண்டும் அம்மை அதிக அளவில் தோன்றும். இதுவே மறுமுள் பாய்தல் எனப்படும். மறுமுள் பாய்தல். பெரிய சுரம் காய்ந்து விட்ட பின்பு கொப்புளம் தோன்றுவதும் அடங்குவதுமாக இருக்கும். இளம் குருவாக இருக்கும்போது தலைமுழுக்கு செய்தால் மீண்டும் அம்மை அதிக அளவில் தோன்றும். இதுவே மறுமுள் பாய்தல் எனப்படும். தேங்க்யூ. தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.